எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு பெரிய இயக்கமா மாறி இந்த உலகத்தையே மாத்துதுன்னு? சும்மா நடக்கிற விஷயம் இல்ல இது. இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தியும் ஒரு நிஜ உலக உதாரணத்தோட சேர்த்து தான் பார்க்க போறோம். ஆமா, ஒரு பெரிய யோசனை உலகத்தை எப்படி மாத்துது? இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு புரட்சியையே உண்டாக்க முடியும்? உண்மையில இந்த மாற்றத்தை கொண்டு வர ரெண்டு விஷயம் தான் முக்கியம். ஒன்னு, நம்ம ஐடியாவை எப்படி மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்னு, நாம எதுக்காக போராடுறோங்கிற அந்த காரணம், அந்த காஸ். இந்த ரெண்டும் கரெக்டா சேரும்போது தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. இப்ப பாருங்க, ஒரு பெரிய லெவல்ல ஒரு தேசிய கொள்கையா ஒண்ணு கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அது வெறும் பேப்பர்ல இருந்தா பத்தாது. அது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் ஒவ்வொரு மாணவனையும் போய் சேரணும். அந்த உயரமான லட்சியத்துல இருந்து இந்த கிரவுண்ட் லெவல் நடைமுறைக்கு வர்றதற்கே அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரொம்ப சவாலானதும் கூட. சரி, அப்போ ஒரு பெரிய ஐடியாவை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னா அதுக்கு என்ன தேவை? அதுக்கு ஒரு டூல் கிட் இருக்கு. வாங்க அந்த டூல் கிட்ல என்னென்ன கருவிகள் இருக்குன்னு முதல்ல பாப்போம். ஒரு மெசேஜ குளோபல் லெவல்ல கொண்டு போனோம்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் அடிப்படை. நம்பர் 1, நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, அவங்களோட கல்ச்சரை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் 3, அதுக்கேத்த மாதிரி நம்ம மெசேஜ வடிவமைக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தேவைப்பட்டா நம்மளோட அப்ரோச்சை மாத்திக்கவும் தயாரா இருக்கணும். இப்ப நாம பார்க்க போற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் லோக்கலைசேஷன், அதாவது உள்ளூர் மயமாக்கல். இதுக்கு அர்த்தம் வெறும் டிரான்ஸ்லேஷன் பண்றது மட்டும் கிடையவே கிடையாது. நம்ம மெசேஜ் மக்களோட மனசுல போய் நிக்கணும்னா அவங்களோட கலாச்சாரம், அவங்க எதை மதிக்கிறாங்க, அவங்களோட பேச்சு வழக்கு, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மெசேஜை மாத்தணும். அப்பதான் ஒரு உண்மையான கனெக்ஷன் உருவாகும். ஏன்னா நம்ம மூளை இருக்கே, அது வெறும் டேட்டாவையும் புள்ளி விவரத்தையும் விட கதைகளை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கும். ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனைய வெறும் நம்பர்ஸா அடுக்காம ஒரு மனுஷனோட அனுபவமா ஒரு கதையா சொன்னோன்னு வைங்க, அது நேரடியா இதயத்தை தொடும். அதுதான் ஒரு இமோஷனல் கனெக்ட உருவாக்கும், மக்களை செயல்பட வைக்கும். ஓகே, இப்போ நம்ம கையில ஒரு ஐடியாவை எப்படி பரப்பணுங்கிறதுக்கான டூல் கிட் இருக்கு. சரி, இந்த டூல் கிட்ட வச்சு நாம எந்த கேஸ் ஸ்டடிய பார்க்க போறோம்? நாம எடுத்துக்க போற கேஸ் ஸ்டடி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் கல்வி சீர்திருத்தம். அதாவது நம்ம கல்வி முறைய வெறும் மனப்பாடம் பண்ற இடமா இல்லாம மாணவர்களோட ஆர்வத்தையும் யோசிக்கிற திறனையும் கேள்வி கேட்கிற தன்மையும் வளர்க்கிற ஒரு அமைப்பா மாத்தணும்னு உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்கம். இங்க பாருங்க, இந்த பழைய மாடலுக்கும் புதிய மாடலுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு. ஒரு பக்கம் மனப்பாடம் பண்றதுக்கு முக்கியத்துவம், இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டு கத்துக்கிறதுக்கு. முன்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வச்சாங்க, இப்போ ப்ராஜெக்ட் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இதுல ரொம்ப பெரிய மாற்றம் என்னன்னா, டீச்சர் இனிமே ஒரு லெக்சரர் இல்ல, அவங்க ஒரு வழிகாட்டி, ஒரு ஃபெசிலிட்டேட்டர். இந்த புதிய கல்வி முறையோட மையப்புள்ளியே இந்த growth மைண்ட்செட் தாங்க, அதாவது வளர்ச்சி மனப்பான்மை. இதை என்ன சொல்லுதுன்னா, திறமைங்கிறது பொறக்கும்போதே ஃபிக்ஸ்டா வர்றதில்ல, நம்மளோட கடின உழைப்பாலையும் அர்ப்பணிப்பாலையும் அதை வளர்த்துக்க முடியும்னு நம்புறது. அப்ப என்ன ஆகும்? தோல்விய ஒரு முட்டுக்கட்டையா பார்க்காம கத்துக்கிறதுக்கான ஒரு படியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த தத்துவம் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத ஒரு நிஜ கிளாஸ் ரூம்ல எப்படி கொண்டு வரது? அதான கேள்வி. வாங்க, ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூமை எப்படி உருவாக்கலாங்கிற பிராக்டிக்கல் விஷயங்களை பார்ப்போம். ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூம்னா அதுக்கு இந்த 4 விஷயங்கள் தான் தூண்கள் மாதிரி. முதல்ல, ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங், அதாவது மாணவனோட ஆர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அடுத்து, படிக்கிறத நிஜ வாழ்க்கையோட சவால்களோட கனெக்ட் பண்றது. மூணாவதா, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தி கத்துக்கிறது. நாலாவது, எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்க்க கத்துக்கிறது. இந்த 4ம் ஒன்னா சேரும்போது மாணவர்கள் பரீட்சைக்காக மட்டும் படிக்க மாட்டாங்க, நிஜ உலகை சந்திக்க தயாரா ஆவாங்க. அப்போ பாடம் நடத்துற முறை மட்டும் மாறல, அத நம்ம மதிப்பிடுற முறையும் டோட்டலா மாறுது. இனிமே வெறும் டெஸ்ட் மார்க்க வச்சு எடை போடுறதில்ல, அதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குற போர்ட்ஃபோலியோஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இதையெல்லாம் வச்சு அவங்களோட உண்மையான புரிதல் என்ன, அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்னன்னு நம்ம மதிப்பிடுறோம். இங்க மனப்பாடத்துக்கு வேலையே இல்ல. சரி, இப்போ நாம 2 தனித்தனி விஷயங்களை பார்த்தோம். ஒன்னு, ஐடியாக்களை பரப்புறதுக்கான டூல் கிட். இன்னொன்னு, கல்வி சீர்திருத்தம்ங்கிற ஒரு பெரிய ஐடியா. இப்போ இந்த 2யும் இணைச்சு பாப்போமா? அந்த கம்யூனிகேஷன் டூல் கிட்ட இந்த கல்வி சீர்திருத்தத்தை ஜெயிக்க வைக்க எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாமா?
இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த கல்வி சீர்திருத்தங்கிற ஐடியாவை ஜெயிக்க வைக்க நம்ம டூல் கிட்ட எப்படி அப்ளை பண்ணலாம்? முதல்ல ஆடியன்ஸ வரையறுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் யாரு? பெற்றோர்கள், பாலிசி மேக்கர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து செய்திய லோக்கலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லயும் கல்விக்குன்னு ஒரு கலாச்சார மதிப்பு இருக்கும், அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்புறம் கதை சொல்லணும். ஒரு மாணவனோட சக்சஸ் ஸ்டோரி இருக்கே, அதுவும் 100 ரிப்போர்ட்டுக்கு சமம். கடைசியா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சீர்திருத்தங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஐடியாவை ஜெயிக்க வைக்க அந்த ஐடியா மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. அந்த ஐடியாவை மக்களோட மனசுல பதிய வைக்க ஒரு ஸ்மார்ட்டான, எமோஷனலான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா தேவை. இது ரெண்டும் சேரும்போது தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக நிக்கிற அந்த பகிரப்பட்ட பார்வை உருவாகும். கத்துக்கிறதோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தரோட குரலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு நீங்க நம்புற ஒரு நல்ல மாற்றத்துக்காக உங்க குரலை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.